பசி வாழ்க, உணவு வளர்க. பசித்தர் மூலிகை மகேந்திரன். இன்று நாள் பதிவு 12/5/2025. இன்று பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாவட்ட பேச்சு பிரகாரம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்வாங்க. பௌர்ணமி மெயின். இந்த பௌர்ணமி என்பது இருக்கிறதுலே விசேஷமான பௌர்ணமின்னு சொல்லுவாங்க எல்லாரும். நிறைய மக்கள் கிரிவலம் போவார்கள். நிறைய ஆன்மீக விழாக்கள் நிறைய நடக்கும். இதுக்கு காரணம் என்னவென்றால், கதிரவனுடைய வெப்பம் சந்திரன் மீது பட்டு அதிகமான வெப்ப ஆற்றல் பூமியில் இறங்கும். இன்றைக்கி கிரிவலம் போகிறவங்க, ஆன்மீக பாதை போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் சுத்தமாகும். இதுதான் உள்ளே நடக்கிறது. ஆன்மீகம் வச்சுங்கிறாங்க, அது வேறு, அது இருக்கட்டும், அது போட்டால் எல்லாம் பண்ணட்டும். ஆனால் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரத்தம் சுத்தமாகிறது. அதுக்கு காரணம் அதிகமான பவர் மேலேருந்து வருகிறது. எல்லாருமே ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மண்ணை தேய்த்து குளத்தில் குளித்து விட்டு தான் கோவிலுக்கு போனார்கள். இப்போ யாருமே போகல. அது மாதிரிலாம் முன்னாடிலாம் ரொம்ப அந்த இறை உணர்வோடு போனாங்க. இப்போ திருவண்ணாமலை கூட நிறைய பேர் கிரிவலம் போகிறவங்களுக்கு என்னென்னா, மூக்கின் மூலயமாக, காற்றின் மூலயமாக 50% சந்திரனுடைய ஆற்றல் போகிறது. தோலின் மூலயமாக 50% போக வேண்டும். ஆனால் நீங்கள் யாருமே மண்ணே தேய்ச்சி குளிக்கலை, புரியுங்களா? இந்த தோலில் சின்ன சின்ன துகள் இருக்கும், எல்லாத்தையும் அது மூடிட்டு இருக்குது. அந்த தோள்களில் உள்ள சின்ன சின்ன துகள்களை எது திறக்கும் என்றால் மண் மட்டும்தான் திறக்கும், வேறு எதுவும் திறக்காது. அப்போ இந்த மண் குளியல் என்பது என்ன அப்படின்னா, முன்ன எல்லாருமே இப்போ புற்றுமண் குளியல்ன்றாங்க. புற்றுமண் குளியல் நோயாளிகள் குளிக்க வேண்டியது, நல்லாகிறவங்களாம் குளிக்கக்கூடாது, புரியுதுங்களா? எப்போ நம்ம மருத்துவம் பூமியில் உற்பத்தியாச்சோ, கண்டுபிடித்தார்களோ, அப்போந்து தான் புத்துமண் குளியல். ஆதி காலத்திலலாம் மருத்துவம் இல்லாத காலங்கள் வாழ்ந்தார்கள். இன்றும் காட்டுவாசிகள் வாழ்கிறார்கள். அந்தமான் காடு, கென்யா காடு, சவுத் ஆப்பிரிக்கா காடெல்லாம் புற்றுமண்ணெலாம் எடுத்து குளிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற நிலம் எங்கே வராங்களோ அந்த மண் எடுத்து தேய்த்து குளிப்பாங்க. அதிலேயே இந்த மண் என்னவென்றால் பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்க, இந்த மண் செவசவன்னு இருக்கும். இதுலேயே மண் 2 மண் கொடுப்பேன். சிவப்பு மண், கருப்பு மண்ணுன்னு பாருங்கள், 2 மண் கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மண் பேரன் லவ்லி மாதிரி இருக்கும். பாருங்கள், அப்படி மசாஜ் பண்ணலாம். மண் மசாஜ்ன்றது இதெல்லாம் உலகத்தில் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது. எல்லோரும் போவாங்க, நிலத்தில் இருக்கிற மண் ஆப்பிங்கன்னு அப்படியே உட்காந்துருவாங்க. ஏன்னா தேய்ச்சாங்கன்னா துகள்கள், மண் தோலை கிழிச்சிடும், புரியுதுங்களா? அதனால் யாருமே அந்த மண் மசாஜ் பண்ணதே கிடையாது. இந்த கலி உலகத்தில் இந்த மண் மசாஜ் தேவை என்று இந்த வானமும் பூமியும் ஒரு அறிவை கொடுத்தது. இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நான் விவசாயம் செய்ததால் ஆராய்ச்சி செய்தேன். உலகத்தில் சித்தர்கள், மகான்கள், மகரிஷிகளாம் ஆராய்ச்சி பண்ணலை. அது பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் விவசாயம் செய்யலை, ஆன்மீகம் போதித்தார்கள். நான் விவசாயம் செய்கிறதால தான் இதை கண்டுபிடித்தேன். இது கண்டுபிடித்து இந்த வேர்கள், சல்லி வேர், ஆணி வேர்னு 2 இருக்குது ஒரு செடிங்களுக்கும். அந்த சல்லி வேர், ஆணி வேர் எதை உரிகிறது என்றால் இதை தான் உரிகிறது. அதுதான் உரிந்து பூக்களாகவும், காய்களாகவும், கனிகளாகவும், பழங்களாகவும், விதைகளாகவும் மாறுகிறது. அதை தான் கூர்ந்து கவனித்து அதை நேராக பிரித்து கொடுப்போம் தான் இதை கொடுக்குறேன். இது முதல்ல இது மண்ணே கிடையாது, மண்ணில் உள்ள கலரை மட்டும்தான் பிரித்து எடுக்கிறேன், புரியுதுங்களா? இது யார் இது உலகத்தில் யாரும் இது கண்டுபிடிக்கல. மண்ணை தான் கொடுத்துன்னு இருந்தாங்க. மண்ணு கொல்லும் கடந்து போல. அப்போ என்னென்னா, இதுதான் கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், அரிசி, பருப்புகளாக மாறுது. அதை தான் நான் நேரடியாக உங்களுக்கு கொடுக்குறேன். வேர் என்ன உறிஞ்சி எடுக்குதோ அது கலர்களை உறிஞ்சி எடுக்கும். வேர்கள் அது அதை தான் உங்களுக்கு நான் பதப்படுத்தி கொடுக்குறேன். இந்த அமாவாசை பௌர்ணமியானால் மண்ணு தேய்த்து குளிங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா கூட மண்ணு தேய்த்து குளிங்கள். இன்னும் பவர் அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? தோல் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும், புரியுதா? தோல் மூலயமா கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்கும். பிரபஞ்சகத்தில் இருக்கிற சத்து தோல் மூலயமா உள்ளே போகணும், புரியுதுங்களா? தோல் பசின்னு ஒன்று இருக்குது. அது பிரபஞ்சகத்தில் இருக்கிற சத்தை தோல் மூலயமா உள்வாங்க வேண்டும், புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அறுசுவை பசி இருக்குது, நீர் பசி இருக்குது, சுவாச பசி இருக்குது, தோல் பசி இருக்குது. தோல் பசிக்கு மிக சிறந்த உணவு எது என்றால் பிரபஞ்சகத்தில் உள்ள உணவு, புரியுங்களா? அந்த உணவு இந்த தோலுக்கு வேணும்னா இந்த தோலை நல்லா ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். இது புரியுதுங்களா? அதனால் எல்லாரும் பாரத நாட்டு மக்கள் சனிக்கிழமான எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமான மண் தேய்ச்சி குளிப்பாங்கன்னு உலக மக்களுக்கு நம்ம ஒரு ஆரோக்கியத்தில் நம்ம ஒரு உலக மக்களுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி நாடு பாரத நாடு, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த மண்ணை தேய்த்து குளிங்கோ, ஞாயிற்றுக்கிழமான மண்ணை தேய்ச்சி குளிங்கோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணே குளிங்கோ. ஆனால் அதில் மசாஜ் பண்ணவே முடியாது. புற்றுமண் குளியல் இதுக்கு மேலே குளிக்காதீங்க. அது நோயாளிங்க குளிக்கக்கூடிய ஒரு குளியல்,
புரியுங்களா? யாருக்கு நோய் இருக்கோ, ஒருத்தருக்கு ஜுரம் வருதுன்னா ஜுரம் வரவங்க தான் மாத்திரை சாப்பிட்ணும். புரியுங்களா? ஜுரம் வருது மாத்திரை சாப்பிட்றாங்க, நல்லா ஆகுதுன்னு வச்சிங்களேன். அதை வச்சுட்டு நல்லாக்கிறவங்களாம் வந்து மாத்திரை சாப்பிடுன்னு நோயாளிகளுக்கு புற்றுமண் குழியில் போட்டாங்க. நல்லாக்கிறவங்களாம் நீங்கள் எதுக்கு அந்த புற்றுமண் குழியில் தேய்ச்சி குளிச்சுங்கிறீங்க? அதெல்லாம் படைப்பு அப்படி கொடுக்கல. புரியுங்களா? இதெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்தது. படைப்பு என்பது அந்தந்த பகுதிகளில் மினரல் சத்து இருக்கும். அதில் வந்து அந்த சத்தான மண்ணு தான் தேய்த்து குளித்தாங்க. அது மாதிரி குளிங்க. அந்த மண்ணு கிடைக்கலன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் மண் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். 8939238922 பசித்தர் மூலிகை மேதன் கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன். நன்றி, மகிழ்ச்சி.